அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாக்களிப்போம். சின்ன விடயமாக இருக்கலாம். நாளை சந்திப்போமே, நாளை கிளப்பும் காசு இருந்தா தாங்களே, நாளை நான் சொல்றேனே, இப்படி மிக சாதாரணமாக நாங்கள் நாளை 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 என்று சொல்கிறோம். ஆனால் எந்த அளவு தூரம் அதை உண்மைப்படுத்துகிறோம்? நாம் கொடுத்த அந்த வாக்குறுதி, சாதாரணமான இந்த வாக்குறுதிகள், பெரிய பெரிய வாக்குறுதிகளை ஒரு பக்கம் வைப்போம், சாதாரணமான இந்த சிறிய வாக்குறுதிகளை கூட எந்த அளவு தூரம் நாங்கள் உண்மைக்குண்மையாக நிறைவேற்றி இருக்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பு ஒரு வாலிபர் வந்து அவரை ஒரு இடத்திலே சந்திப்பதாக சொன்னார்கள். நான் இந்த மரத்தடியே உங்களை சந்திக்கிறேன் என்று, இந்த நேரம் சந்திக்கிறேன். நபி அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த வாலிபர் வரவில்லை. அடுத்த நாள் வரவில்லை. அதற்கடுத்த நாள் கூட வரவில்லை. நபி அவர்கள் அந்த இடத்திலே அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு அந்த வாலிபருக்கு ஞாபகம் வந்து பார்க்கிறார்கள். நபி அவர்கள் அந்த இடத்திலே நின்று இருந்தார்கள். நபி பட்டம் கிடைக்கவில்லை. அந்த வாலிபர் வந்து மன்னிப்பு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஏசவில்லை, அவரை கடிந்து கொள்ளவில்லை. ஏன் இவ்வாறு நடந்தீர்கள் என்று கேட்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட வசனம் என்ன தெரியுமா? லகத் ஷகத்த அலைய யா ஃபதா, வாலிபனே என்னை கஷ்டப்படுத்தி விட்டீர்கள், அவ்வளவுதான் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை வாக்குறுதிகள் காற்றிலே பறக்கிறது. இது சிறிய வாக்குறுதிகள், பெரும் பெரும் வாக்குறுதிகள். கடன் விடயத்திலாக இருக்கலாம், திருமண விடயங்களிலாக இருக்கலாம், சாதாரணமாக எங்களுடைய பழக்க வழக்கங்களில் உள்ள வாக்குறுதிகளாக இருக்கலாம், சமூகத்துக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளாக எந்த விடயமாக இருந்தாலும் எந்த அளவு தூரம் அதில் உண்மையாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்களை எந்த அளவு தூரம் உண்மையாளர்களாக இருந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அமானிதத்தை பாருங்கள். எவ்வளவு தூரம் அந்த அமானிதத்திலே உண்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே ஏறி சொன்னார்கள், லவ் அஸ்ரத் பக்லத்துன் ஃபீ பக்தாத் லகஷீது அன் அல்லாஹ் யஸ்அலுனி யா உமர் அஸ்ரத் பக்லத்துன் ஃபீ பக்தாத் லிம லம் துஸவ்வி லஹா தரீக். என்னுடைய ஆட்சியில், மதீனாவில் இருந்து செல்கிறார்கள், என்னுடைய ஆட்சியில் பக்தாதில் இருக்கின்ற ஒரு பாதையில் ஒரு கழுதை நடந்து செல்லுகின்ற பொழுது அதனுடைய காலிலே கல்பட்டு இடறி விழுந்தால் நான் பயப்படுகிறேன், மறுமையிலே அல்லாஹ் என்னை எல்லா மனிதர்களுக்கு முன்னாலும் நிறுத்தி, உமர் உங்களுடைய ஆட்சியில் பக்தாதில் இந்த பாதையில் சென்ற ஒரு கழுதை காலிலே கல்பட்டு இடறி விழுந்தது, ஏன் நீங்கள் அந்த கழுதைக்கு சரியாக பாதையை செப்பனிட்டு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் என்னை கேட்பான் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய அமானிதம் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த அமானிதத்தில் எந்த அளவு தூரம் உண்மையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, அமானிதங்களும் வாக்குறுதிகளும் எங்களுடைய சமூகத்தில் காற்றிலே பறக்கின்ற ஒரு விடயங்களாக இன்று மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய முன்னோர்களை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அளித்த வாக்குறுதியை சஹாபாக்கள் நிறைவேற்றினார்கள். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுகின்றேன், ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் விரட்டி கொண்டு வந்தார். சுராகா இப்னு மாலிக். ஏன் குறைஷிகள் ஒரு பரிசை அறிமுகப்படுத்தினார்கள். யார் முஹம்மதை உயிரோடு பிடித்துக் கொண்டு வருகிறார்களோ 100 குதிரைகள் அல்லது 100 ஒட்டகங்கள் தரப்படும். அந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்காக சுராகா வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுராகா நெருங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராகாவை பார்த்து சொன்னார்கள், சுராகா, நீங்கள் என்னை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம், திரும்பி செல்லுங்கள். நீங்கள் திரும்பி சென்றால் கிஸ்ரா மன்னர்கள் அணிந்த தங்க வளையல்கள் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்று சொன்னார். சுராகா திரும்பி சென்று விட்டார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். 2.5 வருடம் மரணிக்கிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சியிலே தான் ரோம் தேசம் கைப்பற்றப்படுகிறது. சுராகா இப்னு மாலிக் வந்தார். வந்து கேட்டார்கள், அமீருல் முஃமினீன், எதற்காக என்னை அழைக்கிறீர்கள்? தங்க வளையல்களை அள்ளி
சுராக்காவுடைய கையிலே கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன இது என்று கேட்டார். சுராக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஹிஜ்ரத் சென்ற பொழுது திரும்பி செல்லுங்கள் சுராக்கா, உங்களுக்கு கிஸ்ரா மன்னனுடைய தங்க வளையல் கிடைக்கும் என்று சொன்னார்களே, அது இதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்குறுதியை நான் உண்மைப்படுத்துகின்றேன் என்று சொன்னார். சுராக்கா இப்னு மாலிக் தேம்பி தேம்பி அழுதார்கள். முழு பள்ளி வாயிலும் தேம்பி அழுது. சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம் உருவாக்கிய மனிதர்கள். தங்களுடைய நம்பிக்கை, அவருடைய வாக்குறுதிகளில் உண்மையாக இருக்கின்ற மனிதர்களை இஸ்லாம் உருவாக்கியது.